வணக்கம். பெருமை கலர்ந்த கேரளாவில் வீரமான புகழோடு நிலைப்படும் ஒரு அம்பாள் கோயில்தான் பாலக்காடு ஜில்லாவிலே பட்டாம்பியில் உள்ளதாக திரு ஞானாத்ரி பகவதி கோயில். பேரும் புகழும் விட வரலாறு கொண்டதாகவும் பழக்கமார்ந்ததுமான இந்த கோயில் பக்த மக்களுடைய மனதுக்குள் எப்பொழுதும் வாழ்கின்ற கோயில்தான். பட்டாம்பி என்ற வளோ நாட்டுக்குள்ளே கிழக்கு திசையில் இருந்து வந்து வடக்கு திசையாக ஒளியை பறந்து மீண்டும் படிஞாறு திசையில் சென்று அரபிக்கடல் என்ற சமுத்திரத்திலே போய் சேருகின்ற இந்த பாரத நதி என்ற நிலாவின் பக்கத்தில் தான் இந்த கோயில் நிலைப்படுகிறது என்பதை பெரிய நிலைமையாக ஏற்றுக்கொள்ளும் பக்தருடைய பத்திரமான தாயிடம்தான் இந்த கோயில். பூர்வீகமான இந்த துர்காம்பல் கோயில் மங்கல்ய பூசாவுக்கு ரொம்ப கேள்விப்பட்ட இடம். 6 மாதத்துக்குள் ஒன்று அந்த விதமாகி தொடராகவே 3 பூசைகளை நடத்தினா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விளங்கி திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்பது தான் இந்த கோயிலினுடைய பெருமை. கோயிலுக்குள் வாழ்கின்ற விநாயகனுக்கு தான் இந்த மங்கல்ய பூஜை செய்து வருகிறது. മംഗല്യ പൂജ സമയത്ത് താലി ചാർത്തി പ്രാർത്ഥിക്കുക ഭഗവതിക്ക്. ഗണപതിക്ക് മംഗല്യ പൂജയും ഭഗവതിക്ക് പട്ടും താലിയും ചാർത്തി പ്രാർത്ഥിച്ചിട്ട് പോയാൽ ഉറപ്പായിട്ടും കല്യാണം ശരിയാവും. இங்கு தொடராகவே 3 பூசைகளை நான் நடத்துவேன் என்று வேண்டிக் கொண்டால் 2வது பூசை முடிகிறதுக்குள்ளே திருமணம் ஆகலாம். அப்படித்தான் இந்த கோயிலுடைய வழக்கம். மங்கல்ய பூசை முடித்து காரிய சித்தி கைகூடி வந்தவர் பேசுகின்றது കേളുங்கள். കുഞ്ഞുങ്ങളുടെ വിവാഹം നടക്കാതെ വിഷമിക്കുന്ന അമ്മമാർ ഞാങ്ങാട്ടിരി അമ്പലത്തിൽ ഗണപതിക്ക് അപ്പത്തോടുകൂടി മംഗല്യ പൂജ വഴിപാട് നേർന്നാൽ 3 പൂജയ്ക്കുള്ളിൽ മംഗല്യം നടക്കും എന്നതൊരു സത്യമാണ്. അത്രയ്ക്ക് ശക്തിയുള്ള ഭഗവതിയാണ് ഞാങ്ങാട്ടിരി അമ്മ. ഞാൻ എൻ്റെ 3 കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ടും അവിടെ വഴിപാട് നേർന്നിരുന്നു. അതിൽ ഒരു കുഞ്ഞിൻ്റെ വിവാഹം ഇപ്പോൾ ഉറപ്പിക്കുകയും ചെയ്തിട്ടുള്ളതാണ്. ബാക്കി ഉള്ളത് എൻ്റെ അമ്മ അത് നല്ല തീർപ്പാക്കി തരും എന്നുള്ള വിശ്വാസത്തിലാണ് ഞാൻ എപ്പോഴും ഉള്ളത്. മംഗല്യ പൂജയെ കുറിച്ച് എന്താണ് അഭിപ്രായം? നല്ല അഭിപ്രായമാണ്. മോൻ്റെ കൂടി കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഒരു മോളുടെ കല്യാണം ശരിയായി. ഇനി അടുത്ത മോൻ്റെ കൂടി എൻ്റെ 2ാമത്തെ പൂജയാണ്. അപ്പോൾ വളരെയധികം ഫലപ്രാപ്തി പൂജയ്ക്ക് വളരെയധികം ഇതിപ്പോൾ നിങ്ങളുടെ അനുഭവത്തിൽ വളരെ കാര്യപ്രാപ്തിയുള്ള ഒരു അനുഭവമാണ്. തീർച്ചയായിട്ടും അത് പ്രേക്ഷകരോടും കൂടി ഒന്ന് പറയാം. ഇത് നല്ല പൂജയാണ്. ഗണപതി പൂജ, ഗണപതിക്കുള്ള മംഗല്യ പൂജയാണ്. അത് നന്നായി എല്ലാവരും നടത്തുക. നന്നായിരിക്കും. എൻ്റെ മോൻ്റെയും മോളുടെയും കൊടുത്തിട്ടുണ്ട്. മോളുടെ ശരിയായിട്ടുണ്ട്. മോൻ്റെ 2ാമത്തെ പൂജയാണ്. എനിക്ക് പറയാനുള്ളത് എന്താണ്, കല്യാണം കഴിയാത്ത അതാണ് ആൺകുട്ടിയായാലും ശരി പെൺകുട്ടിയായാലും ശരി, അവർ ഇവിടെ വന്ന് പൂജ ഷീട്ടാക്കുക. ആദ്യത്തെ പൂജ ഷീട്ടാക്കുക. ചിലപ്പോൾ 2ാമത്തേക്കുള്ളത് നടന്നു വരും, അല്ലെങ്കിൽ 2ാമത്തെ 3ാമത്തെ പൂജയ്ക്കുള്ളത് അല്ലെങ്കിൽ 3 പൂജ കഴിഞ്ഞാൽ നടക്കുന്നതിനാണ് നമ്മളെ വിശ്വാസം. ഞങ്ങൾ ആ ഉറച്ച വിശ്വാസത്തിലിരിക്കുകയാണ്. അങ്ങനെ എല്ലാവരോടും ഞങ്ങൾക്ക് അതേ പറയാനുള്ളൂ. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை, தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இப்படி தொடராகவே 3 திருமண பூசையை நடத்தினா 3வது சமயத்துக்குள்ள திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை இந்த அம்மா இடத்திலிருந்து கிடைக்கிறது. அதுதான் இங்கே நடைபெறும் மங்கல்ய பூஜை என திருமண பூஜையோட மகிமை. ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 2026 ஜூலை 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிறது. ஆடியிலே முதல் வெள்ளிக்கு திருமண பூஜை செய்வதற்கு நீங்க இந்த கோயிலுக்கு வாங்க. நினைத்த காரியம் நடக்குகின்ற மகிமையார்ந்த பூஜை தான் இந்த விசேஷமான மங்கல்ய பூஜை. நலமான ஒரு தாம்பத்திய வாழ்வுக்கு திருமண பூஜை உத்தமம். வாழ்க வளமுடன். அம்மா திரு ஞானாத்ரி பகவதி தாய் கண் பார்க்கும் விநாயகருக்கு முன்னாடி செய்யும் மங்கல்ய பூஜை தான் இந்த திருமண பூஜை. திரு ஞானாத்ரி பகவதி கோயில், பட்டாம்பி, பாலக்காடு மாவட்டம். மகா கணபதிக்காக மங்கல்ய பூஜை 2026 ஜூலை 17, 1201 ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு.